Jesus, thank you, Jesus. இயேசுவே நன்றி. ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டதே. Bind and cast every unclean spirit, Father, Come, Holy Spirit, ஆவியானவரே எங்களோட உறவாடும் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. இன்னைக்கு ரெண்டு இந்த அடித்தளத்தை போடுவதற்கான வேலையை நீங்க பாத்தீங்கன்னா 2வது மாதம் அடுத்த வருடம் தொடங்குகின்றது. 7 மாதங்கள் இந்த பொருட்களை வந்து இந்த இதை கெட்டி எழுப்புவதற்காக தயாரெடுப்பு செய்கின்றார். 7வது மாதம் தான் சோழன் முதல் 1 அரசர்கள் 6வது அதிகாரத்தை நீங்க பார்க்கலாம். ஜோஷுவாவின் புத்தகம், ஜெருபபேல், அவங்கதான் ஜோஷுவாவும் ஜெருபபேல் தான் வந்து இந்த கோயிலை கட்டுவதற்கான ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. லேவியர்கள் அவங்கள உதவி செய்கின்றார்கள். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 3வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்தார்கள். 9வது வசனத்தை பாத்தீங்க, இந்த வேலையாட்கள் எல்லாம் சேர்ந்து செய்தார்கள். 11வது வசனம், லேவியர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடல்களால ஆண்டவரை துதித்தார்கள் அப்படின்றத மக்கள் சேர்ந்து வேலை செய்ய முடியாது. அவரோட மகிழ்ச்சி ஒரு மனதாக நம்ம இருந்து அதை செய்யணும். 2வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? இந்த ஒரு மனதாக சிந்தனையில் நம்ம செய்யணும் அப்படின்றது, செயல்படணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 2:2. பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 2வது வசனம். அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஆமீன். ஆமீன். ஒரு மனதாக இருந்து அதை செயல்பட வேண்டியது, நல்ல விதமாக செயல்பட்டார்கள். ஆனா இந்த கடைசி 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது, அது வேற மாதிரி நடந்தது. இது வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். நல்லா கூர்ந்து கவனிங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா முக்கியமான விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 10லிருந்து 14 வரைக்கும் இந்த வயசானவங்க, பழைய கோயிலை பார்த்தவர்கள், யாரு சோழமன் காலகட்டத்துல இருந்த கோயிலை பார்த்த மக்கள் வந்து அழுகின்றார்கள், வேதனையால அழுகின்றார்கள். சில பேர் துதிக்கிறாங்க, சில பேர் வந்து அழுகிறாங்க. ஏன்னா அந்த கோயிலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வருகின்ற ஒரு அழுகை இது. முக்கியமான விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 10லிருந்து 16 வாசிக்கிறீங்களா? கட்டுபவர்கள் ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளம் இட்ட போது இஸ்ரேலின் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாவின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தனர். அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து நன்றி கூறி, அவர் நல்லவர், ஏனெனில் அவர் இரக்கம் இஸ்ரேல் மீது என்றென்றும் உள்ளது என்று பாடினர். ஆண்டவரின் இல்லம் அடித்தளம் இடப்பட்டதை குறித்து எல்லா மக்களும் ஆண்டவரை புகழ்ந்து மகிழ்ச்சியினால் ஆரவாரம் செய்தனர். முதல் கோவிலை கண்டிருந்த குருக்கள், லேவியர், குலத்தலைவர்கள், மூப்பர்கள் பலர் இந்த புதிய கோவிலின் அடித்தளத்தை கண்டபோது உரத்த குரலில் அழுதனர். வேறு பலர் மகிழ்ச்சியாலும் ஆர்ப்பரிப்பாலும் குரல் எழுப்பினர். நெடுந்தொலைவு கேட்கும் அளவுக்கும் மக்கள் பெருங்குரல் எழுப்பியதால் மகிழ்ச்சி குரலொலியை அவர்களின் அழுகை குரலிலிருந்து பிரித்துணர எவராலும் இயலவில்லை. ஆமீன். ஆமீன். சில முக்கியமான விஷயங்கள் நம்ம கத்துக்கப்போம். இந்த வயசானவங்க என்ன பண்றாங்கன்னா, பழைய முன்ன வந்து இந்த மாதிரி இருந்தது சொல்லி அவங்க வந்து கவலைக்கு உள்ளாகின்றார்கள்.
ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆண்டவர் ஒரு புதுமையான ஒரு விஷயம், அற்புதமான விஷயங்கள் செய்யறாரு. பழைய கோயிலை விட மேலா அற்புதமா அவரால் கட்ட முடியும். அவரால் செயல்பட முடியும். எப்பவுமே சாத்தான் எந்த விதத்தில் செயல்படுவான்? முக்கியமான விஷயம், எந்த விதத்தில் செயல்படுவான்னு நீ கத்துக்கும். செய்தி மகிழ்ச்சியான மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விசுவாசத்தை எடுக்கணும்னு விரும்புகின்றனர். ஆனா அவன் எப்படி செயல்படுவான்? மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்க எப்படி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம வளர்ச்சியை ஆண்டவருக்கு நன்றியை விட மத்தவங்களை பார்த்து பொறாமைப்படுத்துவது, அவங்களோட கம்பேர் பண்றதுதான் அவங்க மகிழ்ச்சியை எடுப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழி. நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆமென். ஆமென். நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். நம்பிக்கையோட முன்னாடி சென்றோம் அப்படின்னு சொன்னா, அடித்தளத்தை பார்த்த உடனே ஐயோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, இருக்குமே அப்படின்னு சொல்லி அழுதான். ஆனா அடுத்த அதிகாரத்துல இருக்கிற வசனங்களை வைத்து ஆண்டவர் சொல்றார். ஆகாயின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல 9வது வசனம் என்ன சொல்றாரு? இந்த பொறாமையினால பலவிதமான பிரிவினைகள், ஒரு மனதாக இருந்து செயல்பட வேண்டிய மக்கள் நம்ம அது மாதிரிலாம் ஒரு பிரிவினை கொண்டு வரணும்னு முயற்சி செய்வோம். சகோதரர் நடுவுல பிரிவினை, உறவினர்கள் நடுவுல பிரிவினைகள், எல்லா அப்பா அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் மனைவி, கணவர் மனைவிக்கு பதிலாக நடுவுல ஒரு பிரிவினை கொண்டு வர முயற்சி செய்வோம். அந்த பொறாமைக்கு நம்ம இடம் கொடுக்கணும். மற்றவங்களை பார்த்து ஒப்பிட்டு நம்ம சிந்திக்க கூடாது. எந்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் கிட்ட நம்ம அந்த எதிர்பார்ப்பு வாசிக்கிறீங்களா? 2வது அதிகாரத்துல 1-9. 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டரின் வாக்கு இறைவாக்கின் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் சியல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னிய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடிரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, நீ மன உறுதியோடிரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே, ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எய்த்து புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுற செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைக்குலைய செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னிய மாட்சியை விட பின்னிய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆமென். ஆமென். ஒரே நிமிஷம். இப்ப சரியா கேக்குதுங்களா? ஹலோ, சரியா கேக்குதுங்களா? எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா?
இப்ப பரவாயில்ல பிரதர். முதல்ல கொஞ்சம் இதா ம். இருந்தது. சரியா விட்டு கேட்டது. விட்டு தான் பிரதர் வாய்ஸ் வந்தது. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு இந்த மற்றவரோட வாழ்க்கையை பார்த்து ஒப்பிட்டு காயேலின் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஆபேலோட வாழ்க்கை, ஆபேலுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை பார்த்து அவர் என்ன நினைக்கிறார்? அவர் சோர்வடைகின்றார். கொலை செய்கின்ற விதத்திற்கு அவரோட மனநிலை செய்கின்றது, பொறாமை வருகின்றது. மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பொறாமை வரும். பொறாமை இது அந்த ஒரு நோயின் பிரச்சனை என்னன்னா, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வேதனை தான். காயின் கொலை செய்கின்ற விதத்துல பொறாமை வந்து அவரை தள்ளுகின்றது. நம்ம ஒரு அமைதி கொண்ட ஒரு மனதை வந்து சாத்தா விட மாட்டான். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துல 30வது வசனத்தை எடுத்து வாசிப்பாருங்க. ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கின்ற மக்களாக இல்லாததுனாலதான் மிகப்பெரிய இந்த ஒரு பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட அந்த நன்றி இல்லை, கிடைத்த விஷயத்திற்கு நம்ம வந்து நன்றி இல்லை. இன்னும் நம்ம வந்து மேலானவர்களை நம்ம பார்க்கணும். இன்னும் நம்மளை விட அதிகமா வளர்ந்தவங்களை பார்த்து இன்னும் நம்ம எப்படி வளர்றது, இன்னும் நம்ம வந்து ஒரு மன நிம்மதியிலே விடாது. இந்த ஆணவம் அந்த ஒரு இதெல்லாம் செயல்லாம் வந்து நம்ம எப்பவுமே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான். நீதிமொழிகள் 14:30 வாசிக்கிறீங்களா? மன அமைதி உடல் நலம் தரும், சினவெறியோ எலும்புருக்கி ஆக்கும். ஆமேன். ஆமேன். பவுல் இந்த ஒரு சூழ்நிலையை வைத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 12வது வசனம். இது நார்மலான மக்கள் மட்டும் இல்ல, ஆன்மீக மக்களாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், போதனை செய்கின்ற மக்களாக இருக்கலாம், எல்லாருக்கு மத்தியிலையும் இந்த வந்து ஒரு கம்பேரிசன், மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்ப்பது. நான் அவனோட நல்லா ப்ரீச் பண்றேன், நான் நல்ல மெசேஜ் எடுப்பேன், பல விதமான எனக்கு பைபிள் நல்லாவே புரியும், பல விதமான ஆணவங்கள் வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கின்ற மக்களாக இருக்கக்கூடாது. அது ஞானத்தின் ஒரு அடையாளம் கிடையாது. அங்க அன்பு வளர முடியாது. ஆண்டவர் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 10:12 வாசிக்கிறீங்களா? சிலர் தங்களுக்கு தாங்களே நற்சான்று கொடுக்கின்றனர். அவர்களோடு எங்களை சேர்த்துக் கொள்ளவோ ஒப்பிடவோ நாங்கள் துணியவில்லை. அவர்கள் தங்களையே அளவுகோலாக கொண்டு தங்களை அளவிட்டுக் கொள்கிறார்கள், தங்களை தங்களோட ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். இது அறிவீனம் அல்லவா? ஆமென். நம்மளும் வந்து ஒப்பிட்டு சிந்திக்க கூடாது. தாவீதின் வாழ்க்கையை எழுப்பும். தாவீதும் சவுல் வந்து எப்பவுமே தாவீது வந்து 10,000 பேர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவரு கொண்டாரு. ஒரு 1000 பேர் வந்து சவுலுக்குன்னு சொன்ன உடனே என்ன செய்ய வேண்டியது? சவுல் என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்னும் என்ன வந்து உயர்த்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து அவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக ஒப்பிட்டு பொறாமைக்கு உள்ளாகி கொலை செய்கின்ற முயற்சிக்கு அவர் உள்ளாகிறார். அவரால் வளரவும் முடியல, அவருக்கு மன நிம்மதியும் கிடையாது, உள்ள இருக்கிற மகிழ்ச்சி போயிடுச்சாருமா, பொறாமைதான். ஒரு வேதனைக்குள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றார். ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கின்றவர்கள், நன்றி உள்ள உள்ளம் இருக்கின்ற போது நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காது, ஒரு பிரிவினை வராது, சாத்தானால அங்கு செயல்பட முடியாது. அது இயேசு ஆண்டவரோட சீடர்களுக்கு மத்திக்குள்ள நம்ம இதை பார்க்கலாம். இது பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரா, ஒரு அற்புதமான ஒரு வெளிப்படுத்துதலை கொடுக்கிறாரு, நீ எப்படி ஆண்டவருக்கு நீ மகிமை சேர்ப்பாய் அப்படின்னு சொல்லி, இந்த விதத்தில் நீ ஆண்டவருக்கு ஒரு மறைசாட்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அற்புதமான ஒரு வெளிப்பாடை வந்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதுக்கு பேதுரு கேட்கிற கேள்வி, இவனுக்கு என்ன நடக்கும்? அந்த பொறாமை வந்து யாரையும் விட்டது கிடையாது. யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்துல 20-23 வாசிக்கிறீங்களா? யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்துல 20-22 வாசிக்கிறீங்களா? பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மாறு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் எல்லார்கிட்டையும் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான், உனக்கு என்ன? அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன தேவையோ வந்து நீ என்கிட்ட கேளு, உனக்கு நமக்கு வந்து ஆண்டவர் செய்வார்.
ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கின்றவர்கள் ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். எப்ப மற்றவர்களை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்கின்றோமோ, சாத்தான் வந்து நம்ம வாழ்க்கையில தவறான விதைகளை உள்ளத்தில் தவறான விதைகளை விதைத்திருக்கின்றான் என்ற அர்த்தம் அது. கவனமாக இருங்க. பரிசேயரும் செய்த ஒரு தவறு இதுதான். ஆண்டவரே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறேன், என்ன உயர்த்தங்க கூட சொல்லியிருக்கலாம், தவறு கிடையாது. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்துல 9-14 பரிசேயரும் வரி தண்டுவரும் இருக்கும்போது, ஆண்டவரே நான் நிறைய விஷயங்கள் செய்யறேன், என்ன இன்னும் கொஞ்சம் உயர்த்தங்கன்னு கூட கேட்டதை விட ஒரு பரவாயில்ல, ஆனா அவன மாதிரிலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும் போது, அவனோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவனோட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி காட்டும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு பேச்சு. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு மற்றவங்களை உதாசீனப்படுத்துறதாக இருக்கலாம், மற்றவர்களை வைத்து நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதா இருக்கலாம், எந்த விதமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோட எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒப்பிட்டு பேசவே கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் கரத்தில் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்ல விரும்புறேன். என்னோட ஆன்மீக பயணத்துல ஒரு 22-23 வயசு இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் பல பேர் வந்து ஆன்மீகத்துல வளர்ந்துட்டு போற பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வந்து ஜெபித்து இருக்கின்றேன். அந்த வெறுமையாக்கி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர் வந்து வெறும் கையோட அனுப்ப மாட்டார். ஆனா மற்றவர்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வந்து இருக்கிறதும் பறிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருக்கு. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்துல 9-14. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு பரிசேயரே அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். முக்கியமான விஷயம், இந்த வரி தண்டுவர் வந்து அவர் யாரையாவது ஒப்பிட்டு ஜெபிச்சாரா? இல்ல, யாரையும் ஒப்பிடாம ஆண்டவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆண்டவர் கரத்தில் எல்லாமே அவர் வைத்திருக்கின்றார். நம்ம அவர் பிள்ளைகளுக்கு தருவதற்காக. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் பிள்ளைகளை போல் நம்ம வந்து பேச்சும் நம்ம வாழ்வும் அவர் பிள்ளைகளை போல் நமக்கு இருக்கணும். அவர் பிள்ளைகளை போல் செயல்படாம பொறாமை வழியாக, பொய் வழியாக, நம்மளை உயர்த்துகின்றது வழியாக, தாழ்நிலையில மற்றவர்களை சிந்திக்கின்றது வழியாக, மற்றவர்களை ஏளனமாக பேசுவது வழியாக, பொறாமையில் செயல்படுவது வழியாக சாத்தானின் பிள்ளைகளாக நம்ம செயல்படக்கூடாது. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார். 1 திமோத்தி 6வது அதிகாரத்தில் 6வது வசனம். எனக்கு ஆன்மீகம் இருக்கு, எனக்கு கடவுளை பற்றி தெரியும், பல விஷயங்கள் நீங்க கத்துட்டு இருப்பீங்க, ஆனா ஒரு நிறைவு இருக்கணும். நமக்கு தந்த விஷயத்துல வந்து ஆண்டவர் தந்திருக்கின்ற விஷயத்துல ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நன்றி உள்ள உள்ளம் இருக்கின்றவர்கள் அந்த ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். வாசிக்கிறீங்களா? 1 திமோத்தி 6:6. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். ஆமேன். மன நிறைவு நம்ம பெறுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல கவனிங்க. உங்க பிள்ளைகளாக கூட இருக்கலாம், யாரையும் ஒப்பிட்டு பேசாது. ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்துவமாக அற்புதமாக ஆண்டவர் படைத்து இருக்கின்றார். யார் அவனை பாரு, நீ அவனை பாரு, இந்த மாதிரி ஒப்பிட்டே பேசாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பு மேலான விஷயத்த வந்து செய்ய முடியும். சில நேரத்துல வந்து அவங்க மேக்ஸ்ல வீக்கா இருக்கலாம், வேற எதுல வீக்கா, அதை வந்து நல்லா படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கலாம், தவறு கிடையாது. ஆனா யாரையும் ஒப்பிட்டு பேசாது, நல்லது கிடையாது, சரி கிடையாது.
முயற்சிகள். அவங்க வந்து ஒரு முயற்சி இடுவதற்காக நம்ம பல பேரோட ஒரு உழைப்பை நம்ம காட்டலாம். தவறு கிடையாது. அவங்க என்ன நல்லா உழைக்கிறாங்க. இந்த மாதிரி உழைப்பை போடுப்பா அப்படின்னு சொல்லி சோம்பேறியா இருக்காதுன்னு சொல்லி வழி நடத்தலாம். நம்ம மற்றவர்களோட ஒப்பிட்டு சில சூழ்நிலைகளை பேசுவதனால நமக்கு பயன் கிடையாது. சில பேர் மார்க்கை வைத்து ஒப்பிட்டு பேசும். அப்படி இல்லை. நம்ம வந்து சில ஆண்டவருக்கு ஏற்றபடியான மக்களாக இருக்க நம்ம கவனிக்கணும். அது சீடர்களுக்கு வந்து பேதுருவுக்கும் இந்த யோவானுக்கும் நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. மத்திய 20வது அதிகாரத்துல பல நேரத்துல இதை தியானித்திருக்கும். மத்திய 20வது அதிகாரத்துல 24ல இருந்து 28 வரைக்கும் வாசித்தாரு. சீடர்களுக்கு வந்து இடது பக்கத்துலயும் வலது பக்கத்துலயும் யோவானும் யாக்கோபும் ஆசைப்படுறாங்க. அப்போ இயேசு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்தேயு 20வது அதிகாரத்துல 24ல இருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு வழி நடத்துதல் இயேசு ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். அவரு பணிவிடை செய்வதற்காகவே வந்திருக்கின்றார் அப்படின்னு. இயேசு ஆண்டவர் இந்த மாதிரி பணிவிடை செய்வது அந்த நோக்கத்துலதான் வந்து வந்திருக்கின்றார். ஆவியானவர் நமக்கு உதவியாளராக இருக்கின்றார். விண்ணக தந்தையும் நமக்காக செயல்படுகின்றார். மாதாமாவுக்கு அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, எலிசபெத்தும் தெரிஞ்ச பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உதவி செய்வதற்காக அவங்க போறாங்க. நமக்கு விபிலியத்துல போடாத சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதாமா இருந்து வீடுல இருந்து எலிசபெத் வீடு வரைக்கும் போறதுக்கு சாதாரணமான ஒரு பயணம் கிடையாது. ஒரு மலை மேல ஏறி போகணும். எளிதான ஒரு பயணமே கிடையாது. ஆனா மற்றவர்களை மேலாக கருதி மற்றவர்களை உதவி செய்ய, மற்றவர்களோட கிண்ணத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன, அவங்க கரத்துல என்ன இருக்கு, பெரிய பெரிய அவங்களுக்கு என்ன உதவி செய்வதற்காக நம்ம பார்க்கணுமே ஒழிய, அவங்க வந்து நல்ல கார் வச்சிருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க, நல்ல நிலம் இருக்கு, பொருளாதாரமா இருக்கலாம், ஆன்மீக ஒரு பொறாமையும் இருக்கக்கூடாது. நம்ம எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களோட கிண்ணத்தை பார்க்கும்போது உதவி செய்வதற்காக இருக்கணுமே ஒழிய, நம்ம வந்து அவங்க அளவுக்கு இருக்கணுமா, அவங்கள விட மேலா இருக்கணுமா அப்படின்றது நம்ம பார்க்க கூடாது. அந்த ஒரு நோக்கத்துல நம்ம பார்க்க கூடாது. எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம வளர்ந்து இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு மற்றவர்களை நம்ம வந்து பணிவிடை செய்வதற்கு ஆண்டவர் நம்ம அழைக்கின்றார். இப்ப ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸோட வேலை என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? எபிரேயர் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 14வது வசனம் எடுத்து வாசிப்பாருங்க. அவங்க வந்து பணிவிடை செய்வதற்காக, நமக்கு பணிவிடை செய்வதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரத்துல 14. அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பேராக விருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? ஆமீன். ஆமீன். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அவங்க வந்து தொண்டாற்ற வந்திருக்கின்றார்கள். அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கா? இல்ல இந்த உறவுல எனக்கு என்ன கிடைக்கும், அந்த ஒரு நினைப்புலதான் நம்ம வந்து எல்லா உறவுகளையும் நம்ம வந்து செய்துட்டு இருக்கோம். அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை வேற ஒரு குழந்தைய வந்து அதிகமா நேசிச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பொறாமப்படுறோம். சகோதரியா அதிகமா நேசிக்கிறாங்க, ஒரு சாரியோ இல்ல ஒரு ஷர்ட்டோ அதிகமா எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பொறாமை, எனக்கு செய்யல. அப்படி இல்லை. விண்ணக தந்தை கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு அங்க இருந்து இல்லை, உலகத்துல இருந்து இல்லை, ஆண்டவரை நோக்கி நம்ம பயணம் செய்வது கிடையாது. நம்ம இந்த தொண்டாற்றுகின்ற ஒரு மனப்பான்மை கிடையாது. நமக்கு உள்ளத்துல இருக்கின்ற மன நிம்மதி எல்லாம் சாத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். உங்களால புரிஞ்சுக்க முடியுன்றதா? அதுதான் இன்னைக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்துல 3ல இருந்து 6 நம்ம வாசிப்போம், தியானிப்போம்.
மற்றவர்களை மேலாக கருதுகின்ற மக்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்ன ஆண்டவரும் பிள்ளையாக இருந்தோம் விரும்புறீங்கன்னா மற்றவர்களை மேலாக கருத வேண்டியது நம்ம ஒரு கட்டாயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 3-6. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வாழ்வில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆமென். அடுத்த வசனம் 7வது வசனம். ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஆமென். இது சும்மா வாசிச்சுட்டு போயிடாது, இது தியானி இந்த ஆழமாக புரிந்து கொள்ளும். ஆண்டவரே, வாழ்க்கையில் இது எப்படி கடைபிடிப்பது? அன்றாட நாள் சூழ்நிலைகளில், என் வேலையில், என் வீட்டுல, என்னோட சகோதரிகள் நடுவுல, என்னோட உறவினர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அது எப்படி கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லி என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 1 பேதுரு 2வது அதிகாரத்துல 3வது அதிகாரத்துல 8வது வசனம். ஒரு மனதாக இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். கனிவுள்ள உள்ளத்தோட, தாழ்ச்சியோட மனதோட நம்ம இருக்கணும். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். ஆமேன். ஆமேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த இயேசு ஆண்டவரின் தாழ்மை மாதமாக காட்டுகின்ற ஒரு தாழ்மை, இந்த தூதர்களாக இருக்கின்றார், இந்த ஏஞ்சல்ஸுக்கு காட்டுகின்ற தாழ்மை நமக்கு இருக்கும். ஒரு அன்புல நம்ம செயல்பட இயேசு ஆண்டவர் சீடர்களோட காலை கழுவதற்கு கூட அவர் தயாராக, காலை கழுவினார், நமக்கு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு நம்ம கஷ்டப்படுறோம். அப்படி இல்லை, தாழ்ச்சி உள்ள மனதான மக்களாக இருக்க நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே. பல சூழ்நிலை வார்த்தைக்கு ஏற்றபடியாக நாங்கள் நடப்பது கிடையாது, கீழ்ப்படியது கிடையாது, மற்றவர்களை மேலாக கருது எங்களால முடிவதற்கு. எங்களை மன்னியும் ஆண்டவரே, ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு சிந்தனைகள், தேவையில்லாத ஒப்பிட்டு பார்க்க, மற்றவர்களை உதவி செய்வதற்கு மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கை நிலையை நாங்க சிந்திக்கலாம், வேற எதற்காகவும் இருக்கக்கூடாது ஆண்டவர். பொறாமையின் ஆவி எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவர். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. எவ்ரி பாண்டேஜ், எல்லா அனைத்து விதமான பொறாமையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவர். Bind and cast every unclean spirit of jealousy and envy. Father, in the name of Jesus we pray. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் ஆவி எங்கள் உள்ளத்தில் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. God bless you. Have a nice day.